ஐந்தில் இருக்குது ஆரோக்கியமும் ஆனந்தமும். பணம் பணம் பணம்னு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அலைஞ்சோன்னு சொன்னால் பணம் நிறைய வரும். ஆனால் அந்த பணத்தை அனுபவத்திற்கு நம்ம இருப்போமா? கொஸ்டின் மார்க். இந்த உடல்லாம் வலி தாழ முடியாமல் வலிக்குது, அதை அவுட் சோர்ஸ் பண்ணலான்னு பார்த்தா நான் சொன்னேன், இன்னும் எனக்கு இன்னும் $10,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்ப்பா, யாராவது ஒருத்தர் அனுப்புங்கப்பான்னு சொல்கிறேன். யாரும் வரமாட்டேங்கிறாங்க. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மனதிலே இருக்குது மகிழ்ச்சியின் சாவி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ஐந்தில் இருக்குது ஆரோக்கியமும் ஆனந்தமும். அப்போ என்ன அந்த 5? உங்களுக்கு உடனே வேணும் தானே பதில். டெய்லி நம்ம பழங்கிறது தான். உணவு, உழைப்பு, உடலுறவு, உறக்கம், எண்ணம். என்ன அதில் அளவு முறை வேண்டும், அவ்வளவே தான். அது இருந்தால் போகிறோம், வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இதில் என்ன கட்டுப்பாடு வேண்டியிருக்கு? ஜாலியாக எது வேணுமோ சாப்பிட்லாம், எதை வேணுமோ குடிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், எங்கே வேணாலும் போகலாம், எது வேணாலும் செய்யலாம். எதுக்கு எங்களுக்கு கட்டுப்பாடு போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரைட், ஓகே, என்ஜாய். அப்புறம் அனுபவம், உங்களுக்கு எப்படி வேணுமோ என்ன நீங்களே மாறிப்பீங்க, அவ்வளோதான். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியே சாயந்தரம் ஒரு 4 மணி கடை தெருவாக போகிறோம். அங்கே வாசனை மூக்க தொலைக்குது. சமோசா, போண்டா, பஜ்ஜிலாம் விற்றுன்னு அங்கே பார்த்தா அவ்வளோ கும்பலுங்க, லேடிஸ் ஜென்ட்ஸுன்னு அப்படியே அங்கங்கே அந்த வாங்கிக்கிறாங்க, அப்படி கையில் வச்சு சாப்பிட்டுன்னு இருக்காங்க. கார்லேருந்து வந்து இறங்குறாங்க, வாங்கிக்கிறாங்க, அப்படி காரில் சாஞ்சு நின்று சாப்பிட்றாங்க, பைக்கில் வராங்க, சைக்கிளில் வராங்க, ஸ்கூட்டரில் வராங்க. வாசனை அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபியூ செகண்ட்ஸ் நின்று பார்த்தா, ஆஹா, நம்மளும் சாப்பிடலாமே, இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே, நம்மளும் சாப்பிட்லாமே, ஆசை வரும் தானே. ரைட்டு, போண்டா, சமோசா எல்லாம் சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் அதே 4 மணி ஆனால் கால் சொல்லும், நடக்கும், ஆரம்பிக்கும். அது வா போவோம் அந்த கடைக்கு. இன்னும் அன்பர்களே, என்றைக்காவது ஒரு நாள் பரவாயில்லைங்க, கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கலாம். பட் அதுவே பழக்கமாக மாறிடுச்சுங்கிறச்சு தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் கேள்விக்குறி ஆகிவிடும். அன்பர்களே, நம்மளுக்கு பணம் வேணும் இந்த உலகத்தில் வாழ. அதுக்கு ஆனால் பணம்னு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அலைஞ்சோன்னு சொன்னால் பணம் நிறைய வரும். ஆனால் அந்த பணத்தை அனுபவத்திற்கு நம்ம இருப்போமா? கொஸ்டின் மார்க். அன்பர்களே, நீங்கள்லாம் ஐபேடு, ஐஃபோன்லாம் வச்சுருக்கீங்க தானே? ஆப்பிள் ஐபேட், ஆப்பிள் ஐஃபோன் இருக்குங்க, உங்ககிட்டலாம் இருக்கும். ஏன்னா அது பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிள், ப்ரெஸ்டீஜ். அது இருந்தாவே ப்ரெஸ்டீஜ் இல்லையா? நான் கூட வச்சுருக்கேங்க. அதை யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? இந்த ஆப்பிள் நிறுவனர் யார்? காலம் சென்ற ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள். அவர் 56 வருஷம் தாங்க இந்த உலகில் வாழ்ந்தார். அவர் கடைசி காலத்தில் அவருக்கு தெரியும், இன்னும் நம்ம இருக்க மாட்டோங்கிறதும் தெரியும் அவருக்கு. அப்படியே மனசு விரக்தி நொந்து போயிட்டு அவர் சொல்கிறாருங்க, அவர் வாழ்க்கை வாழணும் தான் அலைஞ்சேன், பணம்னு அலைஞ்சேன். எதெல்லாமோ எங்கெங்கேயோ பார்ட்டி போய் சாப்பிட்டேன், பார்ட்டின்ட்டு சாப்பிட்றது எல்லா ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடந்தது. நேரத்துக்கு நான் சாப்பிடலை, நேரத்துக்கு தூங்கலை, பணம் ஒன்றே குறியாக இருந்தேன். எப்படியோ அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு நல்ல புகழ் சம்பாதிச்சிட்டேன், நிறைய பணம் இருக்குது. என்ன ஆகிடுது எனக்கு, நான் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னால் ட்ரைவ் பண்ண முடியல. சரி, ஒரு டிரைவரை போட்டுட்டேன், அவ்வளோதான். நான் ட்ரைவ் பண்ண முடியலன்னா என்ன, டிரைவர் வந்தேன். ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நாளைச்சு ஆஃபீஸ்க்கே போக முடியல. சரி, ஒரு மேற்பார்வைக்கு ஒரு நம்பிக்கையான ஆளை போட்டேன். வீட்டில் இருந்தே இந்த கேமரா வச்சுட்டு கண்காணித்தேன் ஆஃபீஸை. ஃபோனில் என்ன விஷயம் நடக்கிறதுன்னு கேட்டுட்டேன். ஓகே. ஆனால் அன்பர்களே, இந்த உடல்லாம் வலி தாழ முடியாமல் வலிக்குது, அதை அவுட் சோர்ஸ் பண்ணலான்னு பார்த்தா நான் சொன்னேன், இன்னும் எனக்கு இன்னும் $10,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்ப்பா, யாராவது ஒருத்தர் அனுப்புங்கப்பான்னு சொல்கிறேன். யாரும் வரமாட்டேங்கிறாங்க. $10,000 எக்ஸ்ட்ராவும் வேணாம், உங்கள் சம்பளமும் வேண்டாம், ஐயா எங்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு காது தூரம் ஓடுறாங்க. அன்பர்களே, 300 ரூபாய்க்கும் வாட்ச் கிடைக்கும்,
3 லட்சத்துக்கும் வாட்ச் கிடைக்கும். ஆனால் டைம் என்னமோ ரெண்டும் ஒன்று தாங்க காட்டும். வாழ்க்கையை சரியாக அனுபவிக்க தெரியணும் நண்பர்களே அப்படின்ட்டு அவர் எவ்வளோ மனம் நொந்து வாழ்க்கைன்னா என்ன எல்லாம் கரெக்டாக பண்ணணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறாருங்க. அதாவது கண்ணதாசன் சொல்லுவார் ஒரு பாட்டில், ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடித்த பின் அள்ளி சென்றோர் எவரும் உண்டோ. என்ன ஒரு அருமையான பாட்டு பாருங்கள், 2 லைனில் திருக்குறள் மாதிரி. எதை கொண்டு வந்தாய் மீண்டும் கொண்டு போக, பகவத்கீதா. ஆகவே அன்பர்களே, இந்த 5லும் அளவு முறையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. உணவுன்னு எடுத்துட்டோன்னா உணவில் பசிக்கு சாப்பிட்ணும், ருசிக்கு இல்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்கிறச்ச நம்ம நிறுத்திடணும் சாப்பிட்றத. அதுதான் அளவு முறை. உழைப்பு ஒரு மினிமம் 7 to 8 மணி நேரம் தான் உழைக்கணும், நடுவில் ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம உடம்புக்கு எது மாதிரி வேலை சரியாக இருக்குமோ அதுதான் நம்ம செய்யணும். உழைப்பு அளவாக இருக்கணும். அதோட கூட படம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு உழைச்சிட்டே இருந்தோன்னா உடம்பும் மெஷின் தான். அது ரிப்பேர் ஆச்சுன்னா அப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நண்பர்களே. அதே மாதிரி உடல் உறவு, மனமானவர்கள் அளவுக்கு அதிகமான விந்து நாதத்தை வெளியேற்றக்கூடிய அளவு தான் இருக்கணும். ஒருவனுக்கு ஒருத்தி. மனமாகாதவர்கள் அவர்கள் உணவில் சில கட்டுப்பாடுகள், மேலும் யோக பயிற்சிகள் செய்வதன் மூலம் அவர்கள் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளலாம். 20ஆம் நூற்றாண்டு ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய காயகல்ப பயிற்சி இதற்கு கை கொடுக்கும் நண்பர்களே. உறக்கம் நம்ம ராத்திரி தூங்கணும் இல்லையா. எந்த ராத்திரி தூங்கணும்? நம்ம இந்தியாவில் இருந்தால் இந்தியாவில் ராத்திரி வருமே அப்போ நம்ம தூங்கணும். நம்ம இந்தியாவில் இருந்துட்டு அமெரிக்கா ராத்திரி எப்போன்னு பார்த்து அப்போ தூங்கினோன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கடிகாரம் இருக்கும். அந்த கடிகாரம் தலைகீழ சுற்ற ஆரம்பிச்சிடும். உடம்பு போச்சு, மனசு போச்சு, வாழ்க்கையே கேள்விக்குறியாக வேண்டும் அன்பர்களே. இது எல்லாத்துக்கும் மேலே எண்ணம் அன்பர்களே. எண்ணம் தான் வாழ்க்கை அன்பர்களே. மனசுலேருந்து பிறக்குது. நல்ல எண்ணமாக இருக்கணும். நல்ல எண்ணமாக போட்டு ரொப்பணுங்க. அதுதான் ஒரு அழகான முத்து மாலையை கோத்து போட்டு, லேடிஸ்னால் போட்டுப்பீங்க, இல்லைன்னா ஜென்ட்ஸ்னால் அது அழகாக உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கணும் அந்த எண்ணங்கள். அவ்வளோ நல்லா அதில் ஏதாவது ஒரு தீய எண்ணம் உள்ளே நுழைஞ்சிடுத்துன்னா கூட அதை சிதறின முத்து மாலை மாதிரி தாங்க. அதனால் அதுக்கு நம்ம கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது. இது எப்படிங்க நான் தெரியும், எப்படி நான் நல்லெண்ணமே வளர்த்துக்கிறது சொல்லுங்கள். அதுக்கு தாங்க தியானம் கை கொடுக்கும். தியானம் பண்ணுங்க, நல்ல எண்ணம்லாம் சீராகும், வாழ்க்கையும் சீராகும் அன்பர்களே. ஆன்மீகவாதிகள் நம்ம உடலை எதுக்காக நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுடைய அவங்க கருத்து என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கை, நம்ம இங்கே பிறந்ததே நம்ம கர்ம வினைகள் எல்லாம் போக்கிக் கொள்ளதான். அப்போ நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம். உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், அப்போ தான் பிறவி பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் சொல்கிறார் அன்பர்களே. ஸோ உடம்பை நல்லா வச்சுட்டோன்னா, உடம்பு மனசு நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். பிறவி பெயரும் நாம் எழுதலாம், ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாம் அன்பர்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.